ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொட்டன்ஷியல் மல்டிபேக்கர் ஸ்டாக்கை பற்றி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் ஏற்கனவே அனலைஸ் பண்ண ஸ்டாக் தான். ஆனால் இப்போ வந்து அது உண்டான கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த வீடியோ இப்போ போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனியுடைய இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரி அந்த அனலைசிஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இண்டஸ்ட்ரி நம்ம பொறுத்து தான் நம்மளுடைய கம்பெனியுடைய பொட்டன்ஷியல் ப்ராஃபிட் க்ரோத்தும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸில் வந்து இந்த கம்பெனி வருது. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரினா என்ன அப்படின்னா பிவிசி பைப். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி எங்கே மேட்ச் ஆகுதுன்னா இவங்க வந்து பிவிசி பைப் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா என்ன, பிவிசி பிளாஸ்டிக் தான். இதில் வந்து மெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ப்ராடக்ட்னு ஏன் தனியாக நான் போட்டிருக்கேன் அப்படின்னா இவங்க வந்து பேக்கேஜிங், அதாவது வந்து நீங்கள் எஃப்எம்சிஜி இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா அங்கே ஃபுட்டு இல்லை ஒரு இகாமர்ஸ் ஆன்லைனில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே ஒரு பேக்கேஜிங்கில் தான் வரும், கரெக்டுங்களா? அப்போ அந்த பேக்கேஜிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசைன்ஸு ஃப்ளெக்சிபிள் பேக்கேஜிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளெக்சிபிள் பேக்கேஜிங்னா இப்போ டூத் பேஸ்டோடைய பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், டூத் பேஸ்டோடைய பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு ஷாம்பு பாட்டிலுடைய பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் பேக்கேஜிங்க்கு உண்டான டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. காரணம் என்னென்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட பிராண்ட்ஸ், ஏகப்பட்ட காம்படிட்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து தேவைப்படுது. நான் ஏன் இந்த கம்பெனியை சூஸ் பண்ணேன், எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானே வந்து ஓன் D2C பிராண்டை வந்து ஒன்று ரன் பண்ணுறேன். எனக்கு ஓன் கம்பெனி ஒன்று இருக்குது. ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிளாஸ்டிக்கில் நான் அதாவது வந்து ஒரு ஜாரில் வந்து நாங்கள் வந்து அந்த ப்ராடக்டை வந்து பேக்கேஜ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு உண்டான ப்ராடக்ட் சர்ச் பண்ணும்போது அதுக்கு உண்டான டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அந்த இண்டஸ்ட்ரியில் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சுது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா பீப்புள்ஸுமே வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த மேனுஃபேக்சரிங்கில் அந்த பேக்கேஜிங் அப்படிங்கிற அந்த மெட்டீரியல் ப்ளஸ் அந்த பேக்கேஜிங்க்கு உண்டான டெக்னாலஜி, அதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து கன்சியூமர்கிட்டையும் பிஸ்னஸ் பீப்புள்கிட்டையும் டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சுது. ஸோ அந்த பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு கம்பெனியை நான் தேடிட்டு இருக்கும்போது கிடைச்ச கம்பெனி தான் அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் பிவிசி பைப்பு மேனுஃபேக்சரிங் இவங்க பண்ணுறதுனால இது ரெண்டுமே காம்பினேஷனாக வந்து ஒரு பெட்டர் ப்ராடக்ட் எனக்கு. ஏன்னா பிவிசி பைப்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனியும் நான் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தது. அதில் ஏன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஆனால் வந்து அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வேல்யூஷன் வந்து ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ரியல் எஸ்டேட் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன் நம்ம இப்போ இந்த கம்பெனி நம்ம சூஸ் பண்ணோம்னா ரியல் எஸ்டேட் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம ரியல் எஸ்டேட் சைக்கிள்னா என்ன, அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்டார்ட் ஆகுது, அதோடைய டேட்டாஸ் நான் வந்து நான் சொல்கிறேன். மெயினாக வந்து சிம்பிளாக சொல்ல போனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்போது ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போகிறாங்களோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ரியல் எஸ்டேட் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹை பீக்கில் வச்சு அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளாக. இப்போ இதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா ஃபெட்டு வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த வருஷத்துடைய 6 மாதத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துடைய கடைசியில் தான் கட் பண்ணுவாங்க, ஒரு 6 மாதத்துக்கு கட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கேன். நம்மளுடைய சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அந்த டைம் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துடைய எண்டு வந்து நெருங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இனிமேல் கட் பண்ணாங்கன்னா தொடர்ந்து கட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஹையஸ்ட் பீக்கில் இருந்தது. சப்போஸ் இன்ஃப்ளேஷன் ஏறலை அப்படின்னா தொடர்ந்து கட் பண்ணுவாங்க. அந்த சைக்கிள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுடைய சைக்கிள் வந்து இப்படி அப் அண்ட் டவுன் போகும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு ஏற்றிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் 4-5 வருஷத்துக்கு குறைச்சிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான செக்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இப்போது இந்த குறைக்கிற டைம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குறைக்கிற இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு கிட்டத்தட்ட இது ஒரு 5 இயர்ஸ் இருக்குது, இல்லை ஒரு 3 இயர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த டைம் பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பூம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸு டெப்டை நம்பி தான் இருக்குது. நிறைய ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸு, வீடு இதெல்லாமே வந்து வரும். அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன், ஹவுசிங் மார்க்கெட்டை சர்ச் பண்ணுங்கள், ஹவுசிங் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அதை கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். சும்மா ஏனோ தானே இது வருதுங்கிறதுக்காக எல்லா ஸ்டாக்கையும் நீங்கள் வாங்க முடியாது. இப்போ அந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆனதுனால இப்போ இந்த பிவிசி மேனுஃபேக்சரிங் உண்டான டிமாண்டும் நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க வந்து ப்ரீவியஸாகவே இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஹெல்ப் பார்க்கும்போது நல்லாவே இருக்கிறது நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ டிமாண்ட் ஃபார் பிளாஸ்டிக் ப்ராடக்ட் நான் சொன்ன மாதிரி இந்த எஃப்எம்சிஜி, இகாமர்ஸ்
இண்டஸ்ட்ரீஸோடைய பூமு, அந்த D2C அதாவது டைரக்ட் டு கன்சியூமர். இன்னைக்கு வந்து முதல்ல வந்து ஒரு ஊறுகாய் தயாரிச்சாங்க அப்படின்னா அந்த ஊறுகாயை வந்து ஒரு கடையில் வச்சு தான் சேல் பண்ணுவாங்க. அந்த கடைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுக்கிறது அது ஒரு பெரிய மாடலாக பிஸ்னஸாக போயிட்டு இருந்து. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊறுகாய் தயாரிச்சாலும் பிஸ்கட் பாக்கெட் தயாரிச்சாலும் டேரெக்டாக இ-காமர்ஸில் போட்டு டேரெக்டாக கன்சியூமருக்கு அவங்களே சேல் பண்ணுறாங்க, இன்டர்மீடியேட் இல்லாமல். இதை வந்து டைரக்ட் டு கன்சியூமர் D2C அப்படிங்கிறது தான் வந்து இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிஸ்னஸ் மாடல் ட்ரெண்டாக வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். மாமா எர்த் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க வந்து காஸ்மெட்டிக்ஸ் பண்றாங்க. உங்களுக்கே தெரியும் இன்ஸ்டாகிராம்ல எத்தனை காஸ்மெட்டிக் கம்பெனிஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு, எவ்வளோ பேர் வந்து இண்டிவிஜுவலா பிஸ்னஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே D2C பிராண்டுடைய மாடல் தான், அதாவது டைரக்ட் டு கன்சியூமர். அப்போ அதுக்குண்டான பிளாஸ்டிக் அந்த பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ், பேக்கேஜிங் டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். காஸ்மெட்டிக்ஸ்க்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அப்போது இது எல்லாத்துடைய க்ரோத்தும் வந்து இந்த கம்பெனி எடுக்கிற அளவுக்கு பொட்டன்ஷியலாக இருக்குது. அந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் ஹெல்த் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 இயர்ஸில் கிட்டத்தட்ட காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து 36% வந்துருக்கு. காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் நான் சொல்கிறது. நான் இயர் ஆன் இயர் குவார்டர்லி க்ரோத்தும் பார்த்தேன், அதுவும் நல்லா இருக்குது. அது கிட்டத்தட்ட 47 கோடியிலிருந்து 97 கோடியாக மாறி இருக்கு இந்த லாஸ்ட் இந்த 12 மந்த்ஸில். இந்த 12 மந்த்ஸ் சேர்த்தி நான் சொல்கிறேன், ட்ரெயிலிங் 12 மந்த் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம், TTMன்னு சொல்லி. அது வந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி 47 கோடியிலிருந்து இப்போ கிட்டத்தட்ட 4வது வருஷம் 12வது மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 97 கோடியாக மாறி இருக்கு. நல்ல க்ரோத், காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து நல்ல க்ரோத்து. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ப்ரீவியஸ் இயர்ஸை விட இன்னைக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது, 17% இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ரு. கம்பெனியுடைய எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து குறிக்கக்கூடிய இந்த நம்பர் இது. இதெல்லாம் எனக்கு தெரியலைங்க, இதெல்லாம் நான் பிகினராக வந்திருக்கேன், நான் வந்து இப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து நம்மளுடைய investorsthamil.com அப்படிங்கிற வெப்சைட்டில் கம்ப்ளீட்டாக நம்மளுடைய பேசிக்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி நான் கோர்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த அந்த வெப்சைட்டோடைய லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா டோட்டல் நீங்கள் வாங்குற ஷேருக்கு எவ்வளோ ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத டெப்டை கழிச்சுட்டு நம்ம சொல்கிறதுக்கு பேர் தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 25% இருக்குது. இதுவுமே நல்ல 3 இயரில் வந்து நல்ல க்ரோத்து. ஸோ பொட்டன்ஷியலி நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. PE ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது, நல்ல வேல்யூஷனில் கிடச்சிருக்கு. PE ரேஷியோ வந்து 14, இண்டஸ்ட்ரியோடவுமே கம்மியாக இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0.11, ஒன்றுக்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இதுவும் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ இப்போ இந்த கம்பெனியுடைய டெப்டார் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெப்டார் டேஸ்னா இவங்க வந்து கஸ்டமருக்கு சேல் பண்ணுவாங்க இல்லையா, சேல் பண்ணும்போது நிறைய கிரெடிட் சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 நாளில் ஆவரேஜாக வந்து அந்த கிரெடிட்லாம் வசூல் பண்ணிடுறாங்க டெப்டார் டேஸு. ஸோ அப்போ வந்து என்னென்னா எஃபெக்டிவாக இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. ரெண்டாவது டைம்லி பேமெண்ட் கலெக்ஷன், அதாவது கஸ்டமர்கிட்ட இருந்து கரெக்டாக டைமுக்கு பேமெண்ட்டை வாங்கிடுறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட். ஏன்னா நம்ம வந்து பார்க்குறது வந்து PVC இண்டஸ்ட்ரி. ஸோ இதில் நிறையா இந்த மாதிரியான இந்த இண்டஸ்ட்ரியோடைய நேச்சர் அண்ட் ஸ்ட்ரக்சரை பொறுத்து ஒவ்வொரு பிஸ்னஸோடுக்கும் நம்ம ஒவ்வொரு மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணிங்கனாலே மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். இல்லை நான் குயிக்காக ஆர்கனைஸ்டாக லேர்ன் பண்ணணும்னா நம்மளுடைய investorsthamil.com வெப்சைட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியோடைய சார்ட். இப்போ இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து இது டே வைஸ் சார்ட். டே வைஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 2024 இந்த டைமில் வந்து அதாவது ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏறி இருக்கு. ஸோ இப்போது லாஸ்ட்டு இத்தனை மாதமாக நம்ம பார்த்துருக்கோம். 2024 இதில் பீக்கில் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்து ஒரு லிக்விடிட்டி ஜோன் கிரியேட் பண்ணியிருக்கு, ஒரு கன்சாலிடேஷன் கிளியர் பண்ணியிருக்கு. கன்சாலிடேஷன் இந்த இடத்துல நிறையா இருக்குது. ஸோ டிமாண்ட் ஜோனும் இங்கே கரெக்டாக கிரியேட் பண்ணியிருக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, நல்லா நோட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ஃபால்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த க்ரீன் கேண்டில் தான் டிமாண்ட் கேண்டில். இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் அப்படிங்கிறதையும் நான் வந்து என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறையா வந்து நான் நம்மளுடைய கோர்ஸ்லேயும் போட்டிருக்கேன். இப்போ இந்த டிமாண்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் அண்ட் எகெயின் வந்து மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட் ஜோனில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எகைன் அண்ட் அகைன் வந்து கேப்சர் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் ஹையை இந்த டிமாண்ட் ஜோனில் கிரியேட் ஆன லிக்விடிட்டி தான் உடச்சிருக்கு. இப்போ மார்க்கெட் உடைக்கும் போது திரும்பி எகைன் கன்சாலிடேஷன் மூவ்மெண்ட் நிறையா இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை ஒரு ப்ரீவியஸ் ஹையை உடைக்கும் போது உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக நிறைய கன்சாலிடேஷன் நடக்கும். அதே மாதிரி நடந்திருக்கு. இந்த கன்சாலிடேஷன் ஜோன் இருக்கு இல்லைங்களா, இதுவும் வந்து ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் தான். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நிறைய ஷேர் கை மாறி இருக்கும். பெரிய இன்ஸ்டிடியூஷனலுடைய
ஷேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கை மாறி இருக்கும். அந்த கை மாறின ஷேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கன்சால்டேஷன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுடைய ஷேர்ஸ் கை மாறி இருக்கும். இப்போ அந்த பொசிஷனையும் உடச்சு மார்க்கெட் திருப்பி எகைன் வந்து மேலே போயிருக்கு. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலில் எகைன் அண்ட் எகைன் வந்து நல்ல ஒரு ப்ரூஃப் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கு. இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே இருக்கக்கூடிய மாதங்கள் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன்சல்டேஷன் ஜோனை நமக்கு கொடுத்து அதை பிரேக் அவுட்டு கொடுத்துருக்கு. இப்போ வந்து எகெயின் ஒரு கன்சல்டேஷன் கிரியேட் ஆயிருக்கு, எகெயின் பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ மார்க்கெட் வந்து எப்பவுமே ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகாது. ஸோ ஒரு அப் அண்ட் டவுனில் தான் மூவ் ஆகும். ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங்கும் திருப்பியும் பையிங்கும் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த பேட்டர்ன் வந்து அப் ட்ரெண்ட்லாம் இருந்தாலும் இந்த பேட்டர்ன் வந்து கிளியராக எமர்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் பார்க்கணும். திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் கிரியேட் ஆகும். சரி, இப்போ டெக்னிக்கலாக பார்த்துட்டோம், ஃபண்டமெண்டலி பார்த்தோம், வேல்யூஷன் பார்த்தோம். அப்படின்னா என்னுடைய வேல்யூஷன் எவ்வளோ நான் இந்த கம்பெனிக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இன்னைக்கு 563 ரூபா ப்ரைஸ்க்கு இந்த கம்பெனி வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. இதே க்ரோத், அதாவது இந்த கம்பெனியுடைய க்ரோத் வந்து இப்போ நம்ம பார்த்த மாதிரியான க்ரோத்து கண்டினியூஸாக இருந்தது அப்படின்னால் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் 2500 ரூபாய்க்கு இந்த கம்பெனி வந்து சேல் ஆகும். 5 இயர்ஸில் 2500 ருபீஸ்க்கு வந்து இது சேல் ஆகும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 563 ரூபாய்க்கு தான் சேல் ஆகுது. அப்போது பொட்டன்ஷியலி இது அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவேன் 5 வருஷம் வேல்யூஷன் பார்க்கும்போது. நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ வேல்யூஷன் நமக்கு கூட வேண்டாம், 1250 ரூபா இதில் பாதி மட்டும் எடுத்துக்குவோம். அப்படி பார்த்தாலும் கூட இதோடைய பொட்டன்ஷியலி 563 ரூபாய்க்கு தான் இன்னைக்கு வித்துட்டு இருக்குது. அதனால நம்மளுடைய டெக்னிக்கலும் வந்து இதை ப்ரூவ் பண்ணுது, எகைன் அண்ட் எகைன் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ ஃபண்டமெண்டலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 563 ரூபா டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு. அதாவது வந்து கிட்டத்தட்ட 1250 ரூபா இன்னைக்கு சேல் ஆகிட்டு இருக்க ஒரு சேல் ஆக வேண்டிய ஒரு கம்பெனி பொட்டன்ஷியலி 563 ரூபாங்கும் போது அண்டர் வேல்யூடு கம்பெனியாக நான் பார்க்குறேன். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இது வந்து லாங் டேர்ம் அக்யூமுலேஷனுக்கும் நல்ல ஏற்ற ஒரு ஸ்டாக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைசஸை நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து புதுசாக லேர்ன் பண்ணணும், ப்ராப்பராக இது எல்லாமே நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஆர்கனைஸ்டாக ப்ராப்பராக டீட்டெயில்டாக வந்து பேசிக்லேருந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் தமிழ் வெப்சைட்டுக்கு செக் பண்ணி பாருங்கள். investorsthamil.com அப்படிங்கிற வெப்சைட்டோடைய லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.